அபிரகம், அதாவது மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் முக்கொம்பு மேலணை வந்தடைந்த நீரை காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதில் காவிரியில் 30,000 கன அடி நீரும் 66,000 கன அடி நீர் கொள்ளிடத்தில் வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அதை பாதுகாக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்த 6 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த நிலையில் அந்த தடுப்பணை சுமார் 200 மீட்டர் வரை உடைந்துள்ளது. மேலும் கொள்ளிடம் பாலத்தின் அருகில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் பாதுகாப்பு காரணமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொள்ளிடம் பாலத்தில் இருபுறமே போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு இரும்பு பேரிகார்டுகள் வைத்து போலீசார் சென்னை பைபாஸ் சாலை வழியாக வாகனங்களை செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக தயார் நிலையில் தீயணைப்புத்துறையினரும் மின்சாரத்துறையினரும் காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கொள்ளிடம் பால பகுதியில் உள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு அருகில் இருந்த வீடுகளில் வசிப்போர் பத்திரமாக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது பாலத்தின் மேலே செல்லும் மின் கம்பிகளை அகற்றும் பணியில் மின் ஊழியர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். பணிகளை இடைஞ்சலின்றி மேற்கொள்வதற்காகத்தான் வசதியாக இந்த பாலத்தின் இருபுறமும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு திருச்சி சென்னை பைபாஸ் வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்படுகிறது. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்படுவதால் நூற்றுக்கணக்கான இந்த வாகனங்கள் பாலத்தின் மீது ஊர்ந்து செல்கின்ற இந்த காட்சியை நாம் காட்சியில் பார்க்க முடிகிறது. மேலும் வாகனங்கள் வந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை சமாளிக்க உடனடியாக மின் கம்பிகளை அகற்றும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். அபிரகம்.